நண்பர்களே, அங்கே பார்த்தீங்கன்னா என் வண்டி நிற்கிது. என்னடா பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? வாழ்க்கையே பிரச்சனை போயிட்டுருக்கு. என்ன தான் பண்ணட்டுமே எனக்கும் தெரியலை. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் இருக்கேன். நாமக்கல் டிஸ்ட்ரிக் அண்ணா நகர்ன்ற ஒரு ஏரியாவில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா சரியும், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாடி பில்டிங் தான். நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டரில் ஒரு சின்ன ப்ராப்ளம். அதை பார்க்கலான்னு வந்தேன். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாசில் போயிருச்சான். அது பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வருமா. 900 வந்து பார்த்தீங்கன்னா ஜாமான் மட்டும் கூலி ஒரு 500 மாற்று கூலி. அது இல்லாமல் இன்னொரு சின்ன பின்ன வேறு போயிடுச்சான். அதுக்கு வந்து ஒரு 600 2000 செலவு. இதுக்கெல்லாம் காசு எங்கடா வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட 10 பைசா இல்லை. இருந்த 1000 கொடுத்து விட்டேன் ஒரு மெக்கானிக்கன்ட்ட. தம்பி இன்னும் ஒரு 500 ஒரு 1000 ஆகும் தம்பி, ரெடி பண்ணி வை தம்பினாரு. நானும் ஒருத்தண்டையாக ஃபோன் அடிச்சு கேட்குறேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்க, மச்சான் தான் மாதம் கடைசியாக இருக்குது, மாதம் முதல் மச்சான், அடுத்த வாரம் தான் மச்சான் சம்பளம், இந்த வாரம் தான் சம்பளங்கிறாங்க. எல்லாம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 50,000 வாங்கின வண்டியெல்லாம் ரதி மாதிரி ஓடுது. நான் என்ன சொல்கிறது, நான் நல்ல மாடல் நல்ல வண்டியாக தான் சூஸ் பண்ணி ஓட்டினேன். நல்லா தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாப்புல. எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வீட்டில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, என் ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியில்லை, வியாபாரம் பிஸ்னஸை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாதோன்ற மாதிரி இருக்குது. என் கடையும் ஒரு வாரத்துக்கு போட முடியாது. ஒரு 2 வாரத்துக்கு எந்த ஒரு சந்தைக்குமே நம்ம வண்டி வராது. மறக்காமல் நம்ம கடை வராதுன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக திரும்பி ட்ரை பண்ணுவோம் கடை போட. அதுக்குள்ளே அமௌண்ட் நம்மள்ட்ட சுத்தமாக இல்லை. யாராச்சும் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைனா நான் ஒரு கியூஆர் ஸ்கேன் அனுப்பிவிட்றேன். யாராச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். பட் இருந்தாலும் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கேன். பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் நல்லதுக்கே.